காரணம் என்னன்னா இங்க வந்து 5 கிலோமீட்டர் தூரத்துல அந்த பகுதியிலிருந்து ஒரு கிழவனம் கீழாந்தூர் இந்த பகுதிகளெல்லாம் வந்து கஞ்சா விற்பனை நடக்கிறதா வந்து செய்திகள் சொல்றாங்க மக்கள். அப்போ அந்த ஒரு கஞ்சாவுடைய தீவிரம் அந்த தலைக்கேறி இருக்கும்போது இவருக்கு வந்து இந்த மாதிரி கொடூரமாக ஒரு கத்தியால குத்தின பிறகும் பாறாங்களை தூக்கி தலையில போட்டு போடுற அளவுக்கு ஒரு கொலை வெடிக்கிறாங்களும் அங்க ஒரே ஒரு நிமிஷம். அதாவது இந்த கஞ்சா விற்பனையில என்ன முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கஞ்சா விற்கிறத யாரும் எதிர்த்து கேட்கக்கூடாது. அதை வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க, அதுக்காக தன்னுடைய மேலாதிக்கத்தை தொடர்ந்து இந்த மக்கள் மேல நிறுவ வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா இந்த போலீஸ்ல காட்டி கொடுத்துருவாங்க, சொல்லிடுவாங்க அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்க தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள அடக்கி கொடுக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு. முக்கியமா நான் என்ன சொல்ல வரோம்னா, இந்த மாதிரி ஊர் தெரு சேரி அப்படிங்கிற மாதிரி தனித்தனியான ஒரு ஜாதிய படிநிலையினால ஒரு கிராம அமைப்பு வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்கவே இருக்கு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து கேள்விக்குள்ளாக்கப்படாமலே அரசினுடைய சட்டங்களும் கொள்கைகளும் நிறைவேற்றப்பட்டு வருது. சமத்துவபுரம்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க, எல்லா ஜாதிகளும் ஒன்றா இருக்கிற மாதிரி. ஆனால் அந்த திட்டமும் எந்த அளவுக்கு உண்மையிலேயே வந்து இந்த ஜாதிய கட்டமைப்பு மாற்றி இருக்குன்னா இல்லை. இதில் முக்கியமாக நாங்கள் பார்க்குற விஷயம் என்னன்னா, இந்த தலித் மக்கள் இந்த ஊரை விட்டு ஒதுக்கி இருக்கக்கூடிய இந்த சோகனூர், இந்த செம்பேடில் இருக்கக்கூடிய தலித் மக்கள் யாருமே வந்து நிலமற்ற ஏழை மக்களாக இருக்காங்க, நிலமற்ற கூலி தொழிலாளர்களாக இருக்காங்க, கம்பெனிகளுக்கு வேலைக்கு போறவங்களா இருக்காங்க. பெரும்பான்மையான இளைஞர்கள் இளம்பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர்ல சால்கம் கம்பெனிக்கு வந்து கம்பெனியில பஸ்ல வேலைக்கு வந்துட்டு போறவங்களா இருக்காங்க. அப்போ அந்த மக்களுக்கு வந்துக்குள்ள இந்த ஜாதிய படிநிலையிலான ஒரு கிராம கட்டமைப்புல ஒரு பாதுகாப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்போ வந்து இந்த மாதிரியான ஆதிக்க ஜாதியை சேர்ந்த இளைஞர்கள் ஒரு தலித் காலனியை தாண்டி போகும்போது என்ன வேணா பேசிடலாம். ஒரு தலித் பெண்ணை பார்த்து எப்படி வேணா வந்து கிண்டல் அடிச்சிடலாம், எப்படி வேணா அபியூஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. தலித் இளைஞர்கள் நல்ல துணி போடக்கூடாது, நல்ல சட்டம் போட்டு வந்தா நல்ல படிப்பு படிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு எரிச்சல் வருது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதே வன்னிய இளைஞர்கள் அதே ஊர் தெருவில் இருக்கக்கூடிய மற்ற சாதியினர்களால அடக்குமுறைக்குள்ளாக்கப்படுறாங்க. நாங்கள் மற்ற சாதியினர்களையும் பார்த்தோம், யாதவ மக்கள் எல்லாரையும் பார்த்தோம். ஆனால் அவங்க வந்து உளவியலா வந்து ஒரு வலுவான ஒரு ஜாதிய உயர்த்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள்ங்கிற ஒரு மனநிலை வந்து வலுவா வந்து இருக்கு. இந்த மனநிலை வந்து 1000 ஆண்டு காலமா உருவானதுன்னு சொல்லிக்கிறாங்க, எல்லா அரசியல்வாதிகளும் சொல்றாங்க. ஆனா அதை மாற்றத்துக்கு என்ன வழிமுறைகள் எடுத்திருக்காங்க அப்படின்னா எந்த வழிமுறைகளும் இல்லை. உதாரணம் வந்து 100 நாள் வேலையில மக்கள் என்ன சொல்றாங்க, 100 நாள் வேலை கொடுக்குறாங்க, மக்கள் வந்து தலித் மக்களுக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஊர்ல சோகனூர்லயும் பாத்தீங்கன்னா செம்பேட்லயும் பாத்தீங்கன்னா 42 நாள் தான் கிடைக்குது வேலை. நாங்க அந்த அட்டை வாங்கி செக் பண்ணோம். அவங்க ஒரு அட்டை மெயின்டைன் பண்றாங்க இல்லையா, அதை வாங்கி உள்ளாட்சியில ஒரு அட்டவணை கொடுக்குறாங்களே, எவ்வளவு நாள் வேலை கொடுத்துருக்காங்க இருக்கு. 42 நாட்கள் தான் வேலை கொடுக்குறாங்க. ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா தலித் மக்களுக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இருக்கு, அதுக்கான பட்ஜெட் ஒதுக்கீடுகள் ஊராட்சியில இருக்கு. ஆனா அதை பத்தின எந்த ஒரு தகவலும் மக்களுக்கு போறதில்லை. கிராம சபை கூட்டங்கள் போட்டி நோட்டீஸ் ஓட்டுறாங்க அதிகாரிகள். ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடக்கிறது, மாவட்டங்கள் பிரிந்த மாவட்டங்களுக்கு வந்து நடத்தல உள்ளாட்சி தேர்தல். அதனால வந்து அதிகாரிகளே கிராம சபை கூட்டத்தை நடத்துறாங்க. இந்த மக்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு இருக்கு, இவங்களுக்கான வாழ்வாதார திட்டங்கள் என்ன, இதை பத்தி எந்த தகவலும் அந்த மக்களுக்கு வழங்கப்படுறதில்லை. அவங்க வந்து தொடர்ந்து மேலும் மேலும் அவங்க வந்து நசுக்கப்பட்டு வர்றாங்க. இன்னொன்று முக்கியமா சொல்ல வேண்டியது, அந்த பகுதியில ஏற்கனவே ஒரு அண்ணன் தங்கை 2 பேர் வந்து ஆதிக்க சாதி இளைஞர்களால வந்து தாக்கப்பட்டிருக்காங்க 1 வருஷத்துக்கு முன்னால. இந்த மாதிரி அடிக்கடி சம்பவங்கள் அங்க நடந்திருக்கு. தீவிரமான படுகொலை அப்படிங்கிறது இப்பதான் நடந்திருக்கு. நாங்க காவல்துறை அதிகாரியை பார்த்தப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது உடனடியா எங்களுக்கு தகவல் கிடைச்சிருந்தது, நாங்க இந்த சம்பவத்தை தவிர்த்திருக்கோம். ஆனா எங்களுக்கு வந்து அங்க ஒரு காவல் நிலையம் இல்லை, நாங்க இருக்கிறோம் அரக்கோணம் 13 கிலோமீட்டர் தள்ளி, எங்களால எந்த ஒரு சர்வீஸும் பண்ண முடியல. ஆனா இனிமே நாங்க சிசிடிவி கேமரா வச்சு கண்காணிப்போம் சொல்லியிருக்காரு. அதனால வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இதுல வந்து முக்கிய பாதிப்பா வந்து 2 சொல்லியிருக்காங்க. என்னன்னா பஸ்ல போகும்பொழுது அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த ஊரை அதாவது பெருமாள் ராஜபேட்டையில போகும்பொழுது சோகனூர் கடந்து போகணும் இல்லையா, அப்போ போகும்பொழுது கூச்சல் போடுறது, அல்லது இந்த இளைஞர்கள் பெருமாள் ராஜபேட்டைக்கு போகும்போது அந்த வண்டியை வந்து பஸ்ஸை வேகமா தட்டுறது, இந்த மாதிரி அவங்க வந்து அச்சுறுத்தல் பண்றது, இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, அம்பேத்கர் பிறந்த நாள் வருது அப்படின்னா ஏப்ரல் மாசம், அதுக்கு முந்தையே என்ன பண்றாங்கன்னா அந்த ஊர்ல எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நடத்திடுறாங்க.
ஏன்னா அவங்க எல்லாருமே அதில் பிஸி ஆகிடுவாங்க. இந்த அம்பேத்கர் பிறந்தநாள் வந்து சிறப்பாக கொண்டாடக்கூடாது இவங்க அப்படிங்கிற வந்து எண்ணம் வந்து அவங்களுக்கு ரொம்ப வலுவாக ஆழமாக இருக்குன்னு மக்கள் பதிவு பண்ணாங்க. நாங்கள் சொல்றதுல எல்லாருமே நாங்கள் சந்தித்த எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, ஏப்ரல் மாதம் வந்துச்சா சரி ஏதாவது அவங்க பண்ணிடுவாங்க, அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவை நம்ம கொண்டாட விட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இது வந்து அங்கே இருக்கு. இன்னொன்று வந்து என்னன்னா, அந்த ஊர்ல இருந்து குறிப்பா எந்த அரசு பணியிலும் யாருமே அந்த ஊர் 2 ஊர் மட்டும் இல்ல, சுத்தி உள்ள பல்வேறு தலித் கிராமங்கள்ல அரசு பணியில அல்லது ஒரு ஊராட்சி அலுவலக பணியில எந்த ஒரு பிரதிநிதித்துவமே, அதாவது வேலைங்கிற வாய்ப்பே வந்து இல்லாம, அதனால இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு பொதுவான ஒரு தீண்டாமை, அதாவது பொது வளங்கள்ல இருந்து தள்ளி வைக்கிறது, விவசாய தொழில இருந்து தள்ளி வைக்கிறது, அவங்க வந்து கூலியாளா மட்டும்தான் பண்றது. இவங்க எல்லாமே ஊரை விட்டு வெளியே போய் தான் அவங்க இது பண்றாங்க. நான் கேட்கிறேன், அவங்க நீங்க யாராவது அவங்க அது இளைஞரத்தை பார்த்துருக்கீங்களா, பழகிருக்கீங்களா? ஏன்னா இல்லைம்மா அந்த ஊருக்கு போனதே இல்லை, என்ன வேலை இருக்கு, அவங்க வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு கூட தெரியாதுன்னு சொன்னாங்க. இன்னொன்று அவங்க பணிகளை பற்றி சொன்னாங்க. இப்போ சில பெண்கள் வந்து பூ கட்டிருக்காங்க, அது வந்து மணியா தெருவுக்கு போய் அவங்களையும் விசாரிக்கணும், என்ன நடந்ததுன்னு சொல்லி விசாரிக்கணுமா. அவங்கெல்லாம் வீட்டில் யாருமே இல்லை, ஏன்னா வந்து போலீஸ் விசாரணை அது இது வந்துட்டு இருக்காங்க, அவாய்ட் பண்ணுறதுக்காக அவங்களாம் சில பெண்கள் வந்து காட்டு வேலை போயிட்டாங்க, சில ஆண்கள் எல்லாமே ஆண்கள்லாம் இல்லை, அதனால யாரோ பெண்கள் இருக்காங்க, அவங்க கூட பேச்சு கொடுத்துருக்கோம். அவங்களுடைய நிலைமை கொஞ்சம் பொருளாதார நிலைமை வந்து ஓரளவு மோசமாக தான் இருக்கு. அப்புறம் அவங்க சொன்னாங்க, நீங்கள்லாம் அப்படி நடக்குது, ஊரில் அப்படி நடக்குது, நீங்கள்லாம் பெண்கள் அதெல்லாம் வந்து கேட்க மாட்டீங்களா அப்படின்னு நான் கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள்லாம் வந்து எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, நாங்கள் ஒன்றா வாழ்றோம், நீங்கள் என்ன ஒன்றா வாழ்றோங்கிறீங்க, உங்கள் ஊர் வந்து சோகனூர் சரி தனியாக இருக்கு, நீங்கள் அவங்க தலித் மக்கள் என்ன எங்கே இருக்காங்க, அவங்க கூட ஒன்றா வாழ்றோம். இல்லை வண்டியர் இருக்காங்களா, அவங்க கூட நாங்கள் இங்கே ஈக்குவலாக தான் நடத்துகிறோம் அப்படின்னாங்க. ஸோ இதுல வந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த ஜாதிய யாதவா கீழ வன்னியர் அப்படிங்கிற ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தொடர்பு இருக்காங்க. அவங்க ஜாதிகளுக்குள்ளே நிறைய படிநிலைகளை வச்சுட்டு தான் அவங்க இருக்காங்க. அதனால ஜாதி இல்லை, இதெல்லாம் வந்து இது ஒரு ஸ்பொராடிக், அதாவது ஒரு தற்காலிகமா தற்செயலா நடந்தது, மது போதையில நடந்தது, இப்படிலாம் பேசப்படுறது சொல்லுவோம். என்னன்னா, நீங்க எதுவுமே பணம் ஒதுக்கக்கூடாது, அரசாங்கம் உங்களுக்கு வந்து திட்டங்களை கொண்டு வரக்கூடாது, உங்களை ஒன்றா சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இதை வந்து தொடர்ந்து வந்து பத்திரிகைகள் கூட இந்த கட்டமைச்சு அதை அனுப்பிவிடுறாங்க. அதனால இந்த தயவு செஞ்சு இது முக்கியமான ஒரு விஷயமா நீங்கள் முடிவுகள் பரிந்துரைகளை பற்றி ரஜினி அவர்கள் சொல்றாங்க. முக்கியமான பரிந்துரை வந்து, அவங்க எந்த சின்ன ஜாதிய முதலோ பெரிய ஜாதிய முதலோ உங்களோட அன்றாட வாழ்க்கை நிகழ்வா இருக்கு, அதுக்கு அவங்க 14 கிலோமீட்டர் தாண்டி தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கு. அவங்களுக்கு தாலுக் போலீஸ் ஸ்டேஷன் சோகனூர் காலனியிலேருந்து 14 கிலோமீட்டர் இருக்கு. அதுக்கு அவ்வளோ பஸ் வசதி கிடையாது. அதனால இம்மீடியட்டா அங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையம் அமைக்க வேண்டும் என்று நாங்கள் வந்து இந்த குழு மெயினாக பரிந்துரைக்குது. மேலும் கிரைம் நம்பர் 80/2021 பல்வேறு செக்ஷன்ல போட்டிருக்காரு டிஎஸ்பி. அதை வந்து உடனே சார்ஜ் ஷீட் போட்டு இம்மீடியட்டா அந்த கேஸை நடத்தி அவங்களுக்கு வந்து அதிகபட்ச தண்டனை. ஏன்னா 2 பேருமே இளைஞர்கள், 2 பேருக்குமே குழந்தைங்க இருக்கு, 2 பேர் மனைவிகளும் இளம் பெண்களா இருக்காங்க. இது ஒரு பெரிய ஜாதிய வன்முறை. கம்ப்ளைண்ட் கொடுக்க கூட ஒரு இடம், அதுதான் இவங்க கட்ட பஞ்சாயத்து இவங்களுக்குள்ளே பேசி பழக்கப்பட்டு தான் இவங்க கூப்பிடுறாங்க. இவங்களும் நம்பி போறாங்க, நமக்குள்ளே பேசி பிடிச்சிக்குவோம் அப்படின்னு சின்ன இதுல ஆரம்பிச்சு ஒரு பெரிய 2 பெரிய படுகொலை, 4 பேர் ரொம்ப கொடூரமாக தாக்கப்பட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் மருத்துவமனையில் இருக்காங்க சிலர். இன்னும் மெயின் அக்யூஸ்டே நாங்கள் நேற்று போயிருக்கும் போது ஒன்னாம் முக்கிய குற்றவாளிகள் ஒருத்தர் நேற்று தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சிலர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, சிலர் வந்து இன்றைக்கு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்றாரு. அதிமுக ஒன்றிய செயலாளரோட மகன் பழனி, அவர் இன்னும் அரெஸ்ட் ஆகாம இருக்காரு. கவுன்சிலரோட மகன், ஒன்றிய செயலாளரோட மகன். இது மாதிரி முக்கிய குற்றவாளிகளை விரைவில் கைது செய்ய வேண்டும். இதுக்கு உடனடியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து இதை வந்து SC/ST போட்டு கொண்டு வரணும். இன்னொன்று, நாளைக்கு அம்பேத்கர் பிறந்த நாள் வருடங்கிற அடிப்படையில் நாங்கள் இதை அரசுக்கும் பரிந்துரையா வச்சோம். டிஎஸ்பிட்ட பொது சிவில் சொசைட்டிக்கும் பரிந்துரையா கொடுக்குறோம். இது SC/ST ஆக்ட்ல இந்த ப்ரொவிஷன் இருக்கு. அம்பேத்கர் வந்து ஒரு பெரிய இந்திய கான்ஸ்டிடியூஷனோட அவர் சிற்பி. அவரோட பிறந்த நாளை ஒரு சமத்துவ நாளாக, ஈக்குவாலிட்டி டேயாக கொண்டாடுற அரசே கொண்டாடுற பட்சத்துல ஊராட்சி அலுவலகங்கள்ல, தாலுகா அலுவலகங்கள்ல, கலெக்டர் அலுவலகங்கள்ல ஒரு ஓத்து எடுத்து எல்லாம் இந்திரா காந்தி மற்ற நேஷனல் லீடர்ஸ்க்கெல்லாம் ஓத்து எடுக்கிறாங்க. அதே போல அம்பேத்கர் பிறந்த நாளைக்கும்
பெரிய இந்த வாக்கு இந்த உறுதிமொழி எடுத்து இதை ஒரு சமத்துவ நாளாக கொண்டாட வேண்டும் என்று இந்த குழு பரிந்துரைக்குது. அதுபோல வந்து அந்த மாவட்டங்கள்ல நமக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும், வன்னியர்கள் வந்து பெருமளவுல வரும்போது இது போல தொடர்ந்து ஜாதிய வன்முறையில ஈடுபடுறத வழக்கமா கொண்டிருக்கிறாங்க. அந்த இளவரசர் திவ்யா போல இது எல்லாமே இதற்கு சான்று. அதனால தொடர்ந்து அரசு வந்து அவங்கள வந்து இந்த மாதிரி ஜாதிய மோதல்களை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்புறம் வந்து இன்னொன்று என்னன்னா, அவங்களுக்கு உரிய SC/ST ஆக்ட்லேயே சொல்லியிருக்கு, SC/STயோட எம்பவர்மெண்ட்டுக்காக அவங்களோட இதுக்காக நிறைய நிதி ஒதுக்கணும், அதுக்கான ப்ரோக்ராம்ஸை வந்து மாநில அரசாங்கம் டிவைஸ் பண்ணணும். இது வரைக்கும் டிஎஸ்பி சார் சொல்றாங்க, இது வரைக்கும் வந்து இங்க காவல் நிலையமும் வரல, எந்த கம்ப்ளைண்ட்டும் வரலங்கிறாங்க. மக்கள் என்ன சொல்றாங்க, டெய்லி பஸ்ல போகும்போது எங்களை தாக்குறாங்க, பெண்களை அபியூஸ் பண்றாங்க, கத்திட்டு போறாங்க, இங்க பஸ் போகும்போது சத்தமாக கேட்கும், பஸ்ஸை தட்டுவாங்க, எங்களால இங்க உட்கார்ந்தே இருக்க முடியாதுங்கிறாங்க. அப்ப ஒரு கம்ப்ளைண்ட் மெக்கானிசமே இன்னும் கொண்டு வரல, புகார் தருவதற்கான ஒரு மெக்கானிசமே இன்னும் ஏற்படுத்தப்படாதது ரொம்ப வன்மையான கண்டனத்துக்குரியது. அப்புறம் வந்து இதுல வந்து முக்கியமா வந்து ஒரு 10 தீர்மானங்கள் பரிந்துரைகள் இருக்கு. அதுல காவல் பற்றி சொன்னாங்க. இன்னொன்று வந்து இழப்பீடு. நீங்க இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நீங்க படிச்சிருப்பீங்க. அதுல முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தரணும். இதுக்கு அடிப்படை என்ன? இப்போ இழப்பு தருவதற்கான முக்கிய நோக்கம் என்ன? இதெல்லாம் ஏழைங்க, அன்றாடக்குடிகளா இருக்காங்க, வல்லரப்பு இந்த சொசைட்டி, அதாவது தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய நிலையில் அவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்க கோர்ட்டுக்கு போகணும்னா, அந்த கேஸை நடத்தணும்னா, குற்றவாளிகள் தண்டனை பெறும் வரை நடத்தணும்னா அது சுலபமான காரியம் இல்லை. அவங்க வந்து அன்றாட காட்சி 42 நாள் மட்டுமே கூலி வாங்கிட்டு கம்பெனியில வேலை செஞ்சுட்டு தண்ணி வீட்டில் இல்லாம ரேஷன் கடைக்கு 2-3 கிலோமீட்டர் நடந்துட்டு இவங்க கோர்ட்டுக்கு நடக்கணும்னு எதிர்பார்க்கறது ரொம்ப கஷ்டமான காரியம். அதனால அவங்களுக்கு இழப்பீடு வந்து உடனடியாக தரணும். ஒரு 4 லட்சம் கொடுத்துருக்காங்க. பட் அது போராது, அது வந்து அவங்களுடைய தற்காலிக தேவையை பூர்த்தி செய்யுது. ஆனால் கோர்ட்ல வந்து அவங்க வழக்கை நடத்தணும்னா, ஏன்னா அவங்க நீங்க பார்த்துருக்கீங்க, சமீபத்தில் தமிழக அரசு வந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் இழப்பீடு கொடுக்குறாங்க சாதாரண ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் கூட. ஆனா இங்க வந்து திட்டமிட்டு ஒரு சாதிய வன்கொடுமை நடந்திருக்கு. அங்க வந்து இந்த 2 கொலையுண்ட இளைஞர்கள் குடும்பத்திற்கு தலா 1 கோடி இழப்பீடு வழங்க வேண்டும். இது இல்லாம நிலம் வழங்க வேண்டும். இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல நிலம் வழங்குறது ஒரு கிளாஸாவே கொண்டு இருக்காங்க. ஆனா இந்த வந்து தமிழகத்துல ஒரே ஒருத்தருக்கு கூட 1 சென்ட் நிலம் கூட கொடுத்ததே கிடையாதுங்கிறத நீங்க தயவு செஞ்சு பதிவு செய்யணும். ஏன் அப்படி கொடுக்க கூடாது? ஏன்னா சட்டத்துல இடம் வந்து அதுக்கான முயற்சி இன்ன வரைக்கும் தமிழக அரசு மேற்கொள்ளல. இன்னொன்று வந்து இந்த வழக்குல பாத்தீங்கன்னா 100க்கு 93 வழக்குகள் வந்து விடுதலையாகி போயிடுறாங்க. 7 கேஸ்ல தான் வந்து தண்டனை கிடைக்கும். 7% தான் அவங்களுக்கு வந்து தண்டனை பெற்று தர முடியும். இதுக்கு காரணம் வந்து சாட்சியங்களை வந்து கலைச்சு விடுறது, இடையில வந்து அவங்க வந்து தீர்வுறுத்துறது அல்லது பயமுறுத்தி அவங்கள வந்து கோர்ட்டுக்கு வழங்காமல் தடுக்கிறது, அப்புறமா வந்து இவங்களுக்கே வசதி இல்லாததுனால அதை நடத்த விடாம போறது, அல்லது வந்து நம்ம ஒரே சமுதாயமா வாழணுமே இவங்க கூட வழக்கு நடத்த முடியல அப்படின்னு இவங்களே கைவிட்டு விடுகிறது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால இந்த கேஸ் வந்து நடத்த முடியாம அவங்களால தோற்று போகிறது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கு. நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அத்தியூர் விஜயா கேஸ். ஒரு பழங்குடி பெண் போலீஸ்காரங்களால அவர் வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார். ஒரு 10 வருடங்கள் வந்து கல்யாணி போன்ற பல்வேறு தலித் ஆர்வலர்கள் மற்றும் பழங்குடி ஆர்வலர்கள் துணை நின்று நடத்தி ஒரு காவலரே முன்வந்து அவர் திருமணம் செய்து கொண்டார். எதற்கான அந்த கேஸை கலைச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட. அப்படி கூட அவங்களை கலைக்க விடாம கூடவே நின்றதுனால அந்த கேஸ் ஜெயிச்சது. ஆனா அது மாதிரி ஒவ்வொரு கேஸ் பின்னாடியும் ஒரு இயக்கம் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனாலதான் நாங்க இந்த மாதிரியான ஒரு இழப்பீடு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வந்து அவங்களுக்கு வந்து அரசு நிலம் மற்றும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கறத ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையா அல்லது தீர்மானமா அரசாங்கத்துக்கு வைக்கிறோம். அடுத்தது வந்து என்னன்னா, அடிப்படை வசதிகளே கிடையாது. இப்ப நீங்க வந்து ஒண்ணு வந்து எக்கனாமிக்கலா இந்த கிராமங்கள்லாம் டிபெண்டன்ட் இருக்கும் பொழுதுதான் அவன் தைரியமா நீங்க பஞ்சாயத்துக்கு வந்து கூப்பிட முடியுது. ஒரு ஈக்குவலா வந்து பார்த்து கூப்பிட முடியாது. உடனே அந்த மாதிரி ஈக்குவலா இருந்தா கூப்பிடவும் மாட்டாங்க.
ஸோ அந்த மாதிரி நிலையை நம்ம ஏற்படுத்தணும்னா அவங்க டிபெண்டன்சில இருந்து கொஞ்சம் கலக்கணும். இதை வந்து என்ன பண்றாங்கன்னா இது வந்து ஒற்றுமையை சீர்குலைக்கிறதுன்னு சொல்றாங்க. சில பேர் இந்த வாதத்தை நம்ம முன்வைக்கும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா நாங்களாம் மண்ணா இருப்பாங்க வந்து நடுவில் போட்டு எடுத்துக்கிறேன் நம்மள சொல்றாங்க. நீங்க ஒண்ணா இருக்கிறதா இருந்தா ஏன் கிராம சைடு தனியா இருக்கு? அப்ப பஞ்சாயத்து மட்டும் ஒண்ணா இருக்கணும்னு சொல்லக்கூடிய கருத்து என்ன? அப்ப இந்த பஞ்சாயத்தை என்ன பண்றாங்கன்னா 10 பஞ்சாயத்தை ஒண்ணா சேர்த்து, அதாவது 11 கிராமங்களுக்கு செம்பேடு கிராமங்கள் 17 கிராமங்கள் சேர்த்துருக்காங்க. ஆனா அவங்க தலித்துகள் மட்டுமே ஒரு தனி பஞ்சாயத்து இருக்கிற அளவுக்கு பாப்புலேஷன் இருக்கு. அப்ப இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா பிரசிடென்ட் வந்து தலித் வரக்கூடாது, ஆதிக்க சாதியிலிருந்து தான் வரணும், அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும், இந்த நிதியை வந்து இவங்களாகவே கையாளக்கூடாது. இப்ப மாநில சுயாட்சி நம்ம கேட்கிறோம், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து தானாவே தன்னை நிர்வாகிக்கணும் ஒரு பக்கம் இருக்கு. அதே போல இந்த பஞ்சாயத்தினுடைய முக்கிய அடிப்படை என்ன டெவல்யூஷன் ஆஃப் பவர், அதாவது மேல இருந்து கீழே வரைக்கும் அதிகாரம் போகணும். ஆனா கிராமத்துல இருக்கிற அதிகாரம் சேரிக்கு போக மாட்டேங்குது. ஏன்னா இந்த பஞ்சாயத்தை வந்து சேர்த்து வச்சு இவங்களுக்கு நிதி கொடுக்காம, மீட்டிங் நடத்தாம, அவங்கள மதிக்காம, அவங்கள செல்ஃப் நிர்வாகங்கிறத செய்ய விடாம தடுத்துட்டு இருக்காங்க. அதனால இந்த பஞ்சாயத்து நிர்வாகத்தை டோட்டலா மாற்ற வேண்டியது இருக்கு. அப்ப என்ன பண்ணுங்க, தலித் கிராமங்கள்ல ஒரு பஞ்சாயத்தா போடுங்க, அவங்க செல்ஃபா அது வந்து ஒரு சிறியா நீங்க வந்து சாதி ரீதியா கூட பிரிக்க வேண்டாம், அது ஒரு கிராமம் 300 பேர் இருக்காங்க, அவங்களாவே அவங்க நிர்வகிச்சுட்டுமே அப்படிங்கிற ஒரு அடிப்படையில பண்ணலாம். ஆனா அது திட்டமிட்டு தமிழக அரசும் சரி மற்ற அரசாங்கங்களும் சரி தனியார் அந்த பஞ்சாயத்துகள் இயங்கக்கூடாது திட்டமிட்டு செய்வதாக. அதனாலதான் இந்த மாதிரி கொலைகள் படுகொலைகள் நடக்குது. அதனால நம்ம தும்ப விட்டுட்டு வாழை பிடிச்சிட்டு மேல சர்வீஸ்ல என்ன காரணம் அன்னைக்கு அப்படிங்கறத மட்டும் பார்க்காம அடிப்படையில எவ்வளவு காரணங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கறதுனால தான் இது வந்து இந்த பஞ்சாயத்தை நம்ம வந்து வலியுறுத்துறோம். அதே போல வன்கொடுமை தடுப்பு சட்டம், சிவில் உரிமை பாதுகாப்பு சட்டம் பற்றி இன்னும் போதுமான விழிப்புணர்வு தலித் மக்களுக்கே இல்லை, காவல்துறைக்குமே இல்லை. இப்போ காவல்துறையில நாங்க வந்து ஒரு ஒரு இது வச்சோம், அதாவது நீங்க வந்து ஒரு எக்ஸாம்ல 2 கேள்வி வைங்க. அவங்க காவல்துறையில வந்து ட்ரைனிங் சமயத்துல எக்ஸாம் வைப்பாங்க. அந்த எக்ஸாம்ல வன்கொடுமை தடுப்பு சட்டம் கேள்வி போடுங்க, அப்பயாவது அந்த சட்டத்தை படிப்பாங்க. பல பேருக்கு அந்த சட்டத்துக்கு தெரியாது. அந்த போஸ்டிங்ல போடுறவங்க மட்டும்தான், அதாவது வன்கொடுமை தடுப்பு ஒரு விங்கு இருக்கு இல்லையா, அந்த விங்குக்கு போகும்போது தான் இந்த சட்டத்தை பத்தி அவங்க படிக்கிறாங்க. அதனால சாதாரண போலீஸ்காரருக்கு இதை பத்தி தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கு. அதனால அவங்களுக்கான விழிப்புணர்வு முகாம்களை காவல்துறைக்கு, வருவாய்த்துறைக்கு மற்றும் சென்சிட்டிவ் ஏரியாவில் உள்ள ஆதிக்க சமூகங்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி கடுமையான சட்டம் இருக்கிறது அந்த இளைஞர்களுக்கும் தெரியணும். இன்னொரு தலித் பகுதிகளுக்கும் தனித்தனியான முகாம்கள் அரசு செலவில் நடத்தணும்னு ஒரு கோரிக்கையை வைக்கிறோம். அதுபோல பொதுவள ஆதாரங்கள் இப்போ வந்துட்டு பல்வேறு வந்து நீர்நிலைகள்ல மீன் பிடிக்கிறதுக்கு தடை இருக்கு. ஏற்கனவே இவங்க சொன்னாங்க அது ஏலம் எடுக்க முடியல, ஏறி இருந்தாலும் அது எங்களால ஏலம் எடுக்க முடியாதுங்கிறாங்க. இப்போ வந்து நிறைய நமக்கு ஸ்கீம்ஸ் வருது, நீர் ஆதாரங்களை சின்ன, அதாவது வாட்டர் ஷெல்டர்னு அதை சொல்லுவோம். நம்ம அந்த வாட்டர் ஷெல்டரை ஏற்படுத்தி அதுல அவங்களை மீன் வளர்க்கறதுக்கு அவங்களுக்கான ஆதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம். இதெல்லாம் ஒரு வகையில கிராமத்தினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் உதவியாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். அடுத்தது 100 நாள் வேலை திட்டத்தில் வந்து 42 நாள் கொடுக்குறாங்க. இப்ப நீங்க வந்து எல்லாத்துலயுமே ஒரு ப்ரையாரிட்டி வந்து ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கு. நான் வந்து ஏற்கனவே வேலை செய்யறது போய் நான் பார்த்தேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு தங்க செயின் போட்டுக்கிறவங்க அவங்க உட்கார்ந்து சம்பளம் வாங்கிட்டு போறாங்க. கேட்டா அது அவருடைய உரிமைன்னு சொல்றாங்க, இருக்கட்டும் வாங்கட்டும். ஆனா இதுல வந்து ஏன் வந்து நம்ம வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பழங்குடி மக்களுக்கு அல்லது வறுமை வாழ்கின்ற மக்களுக்கு முன்னுரிமை என்ற ஒரு திட்டத்தை ஏன் செயல்படுத்த முடியாது? அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து 100 நாளும் மற்றவர்களுக்கு எவ்வளவு நாள் இருக்கோ அது மாதிரி ஏன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய வாதம். அடுத்தது அம்பேத்கர் பிறந்த நாள் விழாவை ஏற்கனவே அவங்க சொன்னாங்க, அரசு விழாவாக கொண்டாடும் போது ஒரு அவேர்னஸ், நம்ம வந்து அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்றோம். இன்னொன்று வந்து உங்களுக்கு தெரியும், இந்த சட்டத்தை வந்து ஒவ்வொரு வருஷம் ஒரு தடவையாவது தமிழக முதல்வர் வந்து அதை ஆய்வு பண்ணணும்னு சட்டத்தையே சொல்லியிருக்காங்க. ஆனா இன்ன வரைக்கும் நம்ம தமிழகத்துல ஒரு முதல்வர் கூட ஒரு தடவை கூட ஆய்வு செஞ்சதில்லை. தளபதி அவர்கள் வந்து டெப்டி சிஎம்மா இருக்கும்போது ஒரு தடவை பண்ணியிருக்காங்க. ஆனாலும் அது முதல்வர் செய்ததுக்கு ஈடாக ஆகாது. ஏன்னா ஏன் அதை வந்து மறுக்கிறாங்க, ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க? அது அவங்களுடைய டியூட்டி தானே, சட்டத்துல அது சொல்லப்பட்டிருக்கு. இந்த சமூகத்தினுடைய முக்கியத்துவத்தை வந்து எலெக்ஷன் சமயத்துல மட்டும்தான் உணர்ந்திருக்காங்களே தவிர மற்ற சமயத்துல அதை வந்து கண்டுக்கிறது இல்லை. அதனால அவங்க வந்து அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை முதல்வர் தலைமையில ஆய்வு செய்ய வேண்டியது கேட்டுக்கொள்ளுங்க. இதான் பத்து பரிந்துரைகள். பேசும்போது சொன்னீங்க அந்த ஊர்ல ஒயின் ஷாப்பே இல்லை, ஒயின் ஷாப்பே முடியும். ஒயின் ஷாப் இல்லைன்னு சொல்லல, நான் என்ன சொல்லுவேன்னா ஒயின் ஷாப்ல தகராறு நடக்கும். இந்த ஒயின் ஷாப்ல வந்து யாருன்னு சொல்லி எல்லாமே இல்ல, அங்க வந்து பாளையம் ஒரு ஊர்ல அது ஒரு பகுதி, அது வந்து ஒதுக்குப்புறமா இருக்கு.
ஸோ இப்போ எதனால அந்த வாதம் வந்திருக்கு அப்படின்னா அங்க பாட்டில் கிடந்தது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சண்டைக்கு வந்து வரவங்க குடிச்சிட்டு வந்தாங்களான்னு தெரியல. சமாதானம் போனவங்க அந்த மாதிரி குடிச்சிட்டு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. யாருமே அதை வந்து ஏத்துக்கல, யாருமே அதை வந்து சொல்லல. நீங்க ஹாஸ்பிட்டல் ரெக்கார்டிங்கும் அந்த மாதிரி இல்லைங்கிறது தான் எங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் தாசில்தார் சொல்லியிருக்காரு, அதே மாதிரி மாவட்ட எஸ்பி சொல்லியிருக்காரு. ரெண்டு பேருடைய ரிப்போர்ட்லயுமே இருக்கு. ரெண்டு பேருமே குடிச்சிருக்காங்க ஒன்னா உட்காந்து. குடிக்கும் போது உட்காந்து பேசின அந்த பேச்சு தகராறுல தான் வந்து மாமா மச்சான் பேசிக்கக்கூடிய அளவுக்கு தான் அவங்களோட உறவு இருக்கு. அந்த பேச்சு தகராறு வாய் தகராறு முற்றி தான் வந்து கை கலப்பா மாதிரி சண்டையா மாறுச்சு அப்படின்னு சொல்லி எஸ்பி கொடுத்திருக்காரு ரிப்போர்ட் இருக்கு, தாசில்தார் கொடுத்திருக்காரு ரிப்போர்ட் கலெக்டருக்கு. நீங்க யார் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல நம்ப முடியும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ஆல்கஹால் கன்சியூம் பண்றதுக்கான எவிடன்ஸ் கிடையாது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான் உங்களுக்கு மெடிக்கல் எவிடன்ஸ். அதுல வந்து குடித்து விட்டு இருக்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அப்புறம் இவங்க வந்து இந்த இன்ஜூர்ட் இருக்காங்கல்ல, காயப்பட்டவங்கள ஆஸ்பத்திரியில் வச்சிருக்காங்கல்ல, அவங்க டிஸ்சார்ஜ் சம்மரிலையும் அவங்க அட்மிட் பண்ணுறப்ப கொடுக்குற ஏஆர் ரிஜிஸ்டர் சொல்லுவோம், ஆக்சிடென்ட் ரிஜிஸ்டர், அதுலேயுமே குடித்ததற்கான எந்த இதுவுமே இல்லை. அவங்களுக்கு அப்படி தகவல் கிடைச்சிருக்காங்க. பொய்யா சொன்னாங்கன்னு நாங்க சொல்ல வரல. முதல் இதுல அவங்களுக்கு அப்படி தகவல் கிடைச்சிருக்கலாம். காவல்துறை வந்து எழுதுற எல்லா ரிப்போர்ட்லயும் கோர்ட்ல விசாரணையில செல்லுபடி இல்லைங்க. நான் என்ன சொன்னேன், பொய்யா சொல்லிருக்கீங்களான்னு கேட்பீங்கல்ல. அவங்க கிரிமினல் எழுதுனதெல்லாம் பல சமயங்கள்ல கோர்ட்ல செல்லுபடி ஆகல. அதுல இது மாதிரியும் அது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். இல்ல இப்ப இந்த 7 பேர் கொலைக்கான காரணம் என்ன? இவங்க மணல் கடத்தலா இல்ல பானை சின்னத்துக்கு இவங்க வாக்கு செய்யறதுதான் காரணம்? உங்களோட உண்மை அறியும் குழுவுல என்ன உண்மை வந்து எலெக்ஷனுக்கும் இருக்கும் சம்பந்தமே இல்லை. அதனால இது வந்து ஒரு வாய் தகராறா 5 மணிக்கு ஆரம்பிச்சு சமாதான பேச்சு 7 மணிக்கு அது கொலையா போடுது. இந்த எலெக்ஷனுக்கு இருக்கும் சம்பந்தமே கிடையாது. திருமாவளவன் சொல்லியிருக்காரு, இந்த ரெண்டு இளைஞர்களுமே கொல்லப்பட்ட இளைஞர்களுமே வந்து அதிமுக வேட்பாளர் அவர் ஊருக்குள்ள போகும்போது பிரச்சாரம் செய்ய உடல் அனுமதிக்கல, அதை ஒரு மோட்டிவ் தான் காரணம் பண்ண அவர் திருமாவளவன் சொல்லியிருக்காரு. அரசியல் சம்பந்தமே இல்லைன்னு அது அவருடைய சம்பந்தம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் கௌதம சனார் வந்து வாக்கு சேமிச்சாங்க பானை சின்னத்துல. அதுக்காக மோட்டிவ் காரணமே வந்து அந்த மணல் கடத்தலும் உள்ள வந்து பிரச்சனை பண்ண உடல் அப்படின்றதான் காரணமா சொல்றாங்க. சரியா பண்ணலையா? இல்ல நீங்க வந்து 2 முக்கிய வேட்பாளர்கள் அந்த கிராமத்துல மட்டும்தான் பானை சின்னத்துக்கு 2 பேர் வாக்கு சேமிச்சாங்க. வேற கிராமத்துல தலித் இளைஞர்கள் சேகரிக்கவே இல்லையா? அங்க ஏன் தகராறு நடக்கல? ஓ அதை மட்டும் நீங்க காரணமா சொல்ல முடியாது. அது ஒரு காரணமே இல்லைங்கிறதுதான் எங்களுடைய அவங்க 20 எந்த கட்சியை சேர்ந்தவங்க? எந்த கட்சியில அவங்க என்ன சொல்றாங்க? எந்த கட்சியிலும் நிர்வாகிகள் இல்லை, எந்த கட்சியிலும் பொறுப்பாளர்கள் கிடையாது. புரட்சி பாலத்தோட என்னோட கட்சியை சேர்ந்தவங்க தான். அவங்க பிசிகே கிடையாது. இதுல வந்து ஜாதிய ரீதியாவோ அரசியல் ரீதியாவோ மோதல் இருந்துட்டு அவர் விளக்கம் கொடுத்தாரு. நான் நேரடியா போய் விசாரிச்சேன். இல்ல நாங்க வந்து அவங்க எந்த கட்சியிலையும் அவங்க எந்த பொறுப்பாளர்களும் எந்த பதவியிலையும் அவங்க இல்லை. நாங்க கேட்டோம், நீங்க பிசிகால இருக்கீங்களா அல்லது வேற எந்த தலித் இயக்கத்திலயோ அல்லது திமுகவிலயோ அதிமுகவிலயோ பொறுப்புல இருக்கீங்களா? நாங்க எந்த கட்சியிலுமே நாங்க பொறுப்புல இல்ல. ஆனா திருமாவளவன் பல மேடைகளை அடிச்சு சொல்றாரு, பானை சின்னத்துக்கு ஓட்டு கேட்டாங்க, நீ எப்படி பானை சின்னத்துக்கு ஓட்டு கேட்கலான்ற அந்த வெறியில தான் வந்து அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அது அவருடைய நோக்கம் வேற. நீங்க உண்மையா அப்படி கருத்து தலைவர் வந்து ஒரு விஷயம் சொல்லும் போது வந்து பொய்யா சொல்ல மாட்டாரு. நீங்க போட்டு கொண்டு போகும்போது இதை பத்தி நீங்க வந்து கேள்வி கேட்க வாங்கி வந்துட்டீங்க, நீங்க அதை பத்தி விசாரிச்சுப்பீங்களா? நாங்க கேட்டுட்டோம். ஏன்னா இப்படி நாங்க வந்து இந்த செய்திகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஊருக்கு போறோம். அதனால திருமாவளவன் இப்படி பேசியிருக்காரு, அன்புமணி வந்து மதுபோதையில பேசியிருக்காரு. ஏன் அவர் வந்து வேற மாதிரி பேசல? ஒவ்வொருத்தரும் ஜெகன்மூர்த்தியார் வந்து அங்க வந்து இது கஞ்சா விற்பனை பத்தி அவர் பேசியிருக்காரு. அதனால அவங்களுக்கு தெரிஞ்சதான் பேசினாங்க. அதனாலதான் நாங்க முன்னேறியும் குழுவில் போய் மக்களை வந்து எல்லாரையும் சந்திச்சு காவல்துறை எல்லாம் சந்திச்சு மக்களுடைய கருத்துக்கள்லாம் சேகரிச்சுதான் நாங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி ஹைஜாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லாம ஈஸ்வரன். நீங்க உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி மேடம், நீங்க 19 பேசினா இப்படி உண்மையறியும் குழுன்னு ஒரு குழுவோட போயிருக்கீங்க. 4 பெரிய தலைவர்கள், ஒரு கட்சியோட தலைவர்கள், அன்புமணி, திருமாவளவன், ஜெகன்மூர்த்தி இந்த மாதிரி பேசுறாங்க. நீங்க வந்து சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீங்க எப்படி எழுதலாம் என்ன கேட்கலாம்.
அப்ப அந்த இளைஞர்கள் வந்து எப்படி கொலை செய்யப்பட்டிருக்காங்க மேடம்னா ரெண்டு விஷயம் சொல்றாங்க. பாராங்கல்ல வந்து நல்லா போட்டு கொண்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஒருத்தன் சொல்றாங்க. இன்னொருத்தன் சொல்றாங்க 2 கையில 2 கத்தியால குத்தி கொலை பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த பக்கம் கத்தி குத்து பண்ணி இந்த கத்தி வந்து வெளியில வந்து ஓகே மேடம். ரைட் ஹேண்ட் சைடுல அது மாதிரி உடம்புல நிறைய இடத்துல கத்தி குத்து தலையில அர்ஜுனுக்கு தலையில கல் போட்டுருக்கோம். அப்ப இந்த கொலைக்கு என்ன காரணம், என்ன மோட்டிவ் மேடம்? மோட்டிவ்ல அந்த மாதிரி ஆழமா நான் இதுக்கு நாங்கள் அதான் சொல்லிட்டு இருக்கோம். ஏற்கனவே வந்து ஒரு சிம்மரிங், அதாவது குமுறிக்கிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு. அதை நம்ம வந்து மூடி மறைச்சிக்கிட்டே இருக்கோம். இப்போ வந்து ஒரு தகுந்த சந்தர்ப்பத்தில் அது வெளியுது. இப்போ வந்து ஒரு இளைஞர் வந்து தேய்னு கூப்பிட்டா என்ன கூட தேய்னு கூப்பிடுவேன்னு சொல்லி அங்கே வாய்த்தக்கார நடக்குது. இவங்க 2 பேருக்குள்ள வாய்த்தக்கார பொதுமக்கள் வந்து நடக்கிறாங்க. ஏற்கனவே கட்ட பஞ்சாயத்து அங்கே நடத்திட்டு இருக்காங்க. அதனால இதே மாதிரி ஒரு கட்ட பஞ்சாயத்தில் அதை தீர்த்து வைக்கலாம்னு ஆதிக்க சாதிகள் அதை கூப்பிடுறாங்க. இவங்க வெகுளியா அங்கே போறாங்க, அங்கே வச்சு தாக்கிடுறாங்க. அதான் ரொம்ப ட்ரிவியல் ரீசன் இல்லையா? ரீசன் ரொம்ப ட்ரிவியல். ஒரு மாதிரி கூப்பிட்டதுக்காக நடக்கிற சம்பவமா இருக்குங்க அந்த பகுதியில. அட்டாக் நடக்குதுன்னா நியாயம், அடிக்கிறது நியாயம். ஜஸ்ட் ட்ரிவியல் இஷ்யூக்காக இந்த மாதிரி மாடல் நடக்கணும்னு இதேதான் மக்களும் சொல்றாங்க. இது என்ன காரணம்? இது எங்களுக்கும் அந்த ஊருக்கு சம்பந்தமே இல்லை. பெருமாள் ராஜப்பேட்டைக்கும் சோழருக்கும் சம்பந்தமே இல்லை. இன்னொன்னு அர்ஜுனுடைய மனைவி வந்து அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த பொண்ணு. அந்த பொண்ணு பெருமாள் ராஜப்பேட்டைக்கு சோழருக்கு இடையில இருக்கு சேலம். சரிங்களா? அது ஒரு திருத்தணி மெயின் ரோடு. போற வர அந்த குருவராஜப்பேட்டை மார்க்கெட் இதுல தான் எல்லாரும் பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு வந்து அந்த மார்க்கெட் ஏரியால தான் பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதோட ஒன்னா சேர்ந்து பழகிறதுக்கான வாய்ப்பே அங்க இல்ல. தலித் மக்களும் சரி, ஆதிக்க ஜாதி மக்களும் சரி, ஒன்னா சேர்ந்து பழகிறதுக்கே வாய்ப்பு இல்ல. டேய் மச்சான் அப்படிங்கிற பழக்கத்துல ஏன்னா பல பேருக்கு நாங்க போய் விசாரிக்கிறோம். அவங்களுக்கு பேரே தெரியல. ஆதிக்க சாதிகளோட யார் யாருக்கும் பேர் தெரியல. பேரு தெரியல. அந்த கொலை பண்ண 8 பேர் எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க? அவங்க வந்து இந்த கட்சியில இருக்காங்க. கொலை பண்ண 8 பேர் எல்லாருமே வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவங்க. எந்த கட்சியில இருக்காங்க? அது கட்சிக்கு ஒருத்தர் தான் அதிமுகவுல ஒன்றிய செயலாளருடைய பையனா இருக்காரு. மீதி பேர்லாம் பெரிய பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டி எதுவும் கிடையாது. பாமகவுடைய சம்பந்தப்பட்ட ஆட்கள் இல்ல அந்த நபர்கள் அந்த மாதிரி யாரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாது. இல்ல நான் திருப்பியும் ஏன் சொல்றேன்னா திருமாவளவன் தன்னுடைய அந்த பேச்சுல திரும்ப கோட் பண்றது வந்து இல்ல. அந்த 8 பேர் சொல்ல எல்லாரும் பாமக கண்ணோட்டத்தை கொஞ்சம் கவனிங்க. திருமாவளவன் அன்புமணி பேசுறாங்கன்னா அவங்க தளத்துல இருந்து அதை பாருங்க. நாங்க வந்து பொதுமக்கள் சார்பா நாங்க வந்திருக்கோம். மனித உரிமை கண்ணோட்டத்தில் நாங்க வந்து பேசும்போது மக்கள் என்ன சொல்றாங்கன்னு தான் நாங்க கொண்டு வரோம். இதுல வந்து வன்னியர் மக்களும் சரி, தலித் மக்களும் சரி, வன்னியர் மக்களுக்கு நிலம் இருக்கு. கொஞ்சம் நிலம் இருந்து அவங்க வந்து உழைக்கும் மக்களா இருந்துட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து தீண்டாமை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அந்த ஊர் தெருக்குள்ள. தலித் மக்கள் ஒட்டுமொத்த சமூகத்தாலையும் ஒதுக்கப்பட்ட மக்களா இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ வெறி வந்து ஒருத்தர் இவங்க 2 பேரும் தான் சண்டை போடுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணி அது வந்து வெளியே வந்ததை தவிர உண்மையான அது அடி ஆழம், பிரச்சனையோட அடி ஆழம் வந்து வெளிப்படலை இன்னைக்கு வரைக்கும். அதெல்லாம் நாங்கள் திரும்ப கத்திட்டு இருக்கோம். எங்களுடைய ரிப்போர்ட்லயே அதான் சொல்றோம். நிலமற்ற மக்களா இருக்காங்க, கூலி தொழிலாளர்களா இருக்கிறாங்க, தண்ணி வசதி இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, ஊரை விட்டு வெளியே போய் வேலைக்கு போகுது. அவ்வளவு வந்து நெருக்கடிக்கு உள்ள இந்த தலித் மக்கள் இருக்காங்க. வன்னிய மக்கள் பகுதியில் என்னன்னா கல்வி வாய்ப்பு இல்லை, அந்த இளைஞர்களுக்கு கல்வி வாய்ப்பு இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை. அவங்க வந்து அவங்களுமே விவசாய தொழிலாளர்களாக இந்த மாதிரி தான் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு என்னன்னா நேரம் எப்படி இருக்கு, எப்படி போகும்? மேம் இறந்து போனவங்க எப்படி வந்து அந்த கட்சி சாராதவங்க யார் சொன்னாங்க? குழு உறுப்பினர்கள் சொன்னாங்க. எந்த கட்சியும் சாராதவங்க ஊர் மக்களே உறுப்பினர்கள் யாருன்னு சொன்னாங்க. மக்களே திரண்டு அந்த குடும்பங்கள் எல்லாருமே சொல்றது எந்த கட்சியும் நாங்க போகும்பொழுது முதல் நாள் 8ஆம் தேதி போகும்பொழுது அந்த அர்ப்பணத்துல இருக்கிற அனைத்து இயக்கங்களும் அங்க இருக்காங்க. அதாவது நம்ம மாயாவதி அம்மாவுடைய பகுஜன் சமாஜ் கட்சியில இருந்து இந்திய குடியரசு கட்சி, இண்டிபெண்டன்ட் இயக்கங்கள், திமுக, அதிமுகவுடைய ஆதரவாளர்கள், பிசிக எல்லாருமே இருக்காங்க. யாருமே வந்து எங்க கட்சி ஆட்கள் அப்படின்னு சொல்லவே இல்லை. அப்ப இந்த 20 கொலை வழக்குல பாமகவுக்கு தொடர்பு இல்லை. அதை பற்றி அவங்க யாருமே எந்த மக்களும் பதிவு பண்ணல. வன்னியர் பகுதிக்கு போனோம், ஆளே இல்ல. வன்னியர் விட்டுருங்க மேடம். பாமக தொடர்பு இருக்கா? இல்ல அந்த மாதிரி யாருமே என்ன சொல்ல. அது 8 பேர் அந்த ரேஷன் கார்டுலயே வந்து மேடம் ரேஷன் கார்டுலயே வந்து சரி அப்படின்னு அடையாளப்படுத்திருக்காங்க சொல்லி பேச சொன்னீங்க. அதுக்கான ஆதாரம் எதாவது இருக்காங்க? இதை போட்டோ காலனின்னு இல்ல நீங்க சொன்ன வார்த்தை வந்து சரி அப்படின்னு போட்டா நீங்க சொல்லியிருந்தீங்க. அது மாதிரி இருக்கா? சோப்பனூர் காலனின்னு போர்டே வச்சு
வெளியில போடியா வச்சுக்கணும். இல்லை நீங்கள் ரேஷன் கார்டில் சொன்னீங்க ரேஷன் கார்டு அதேதான் அட்ரஸ் சோமனூர் காலனி தான் ரேஷன் கார்டில் இருக்கு. இல்லை காலனி வேற சேரின்றது வேற தான் நீங்கள் அடையாளப்படுத்துறது வேற. காலனின்றது காமனான ஒரு வார்த்தையை இப்போ வந்து காலனி நீங்க வந்து சேரின்ற வார்த்தைக்கும் இல்லை நீங்க சொன்ன வார்த்தைக்கும் சேரின்றது வேற காலனின்றது வேற. ஈவி காலனின்னு சென்னை சிட்டில சொல்றதுக்கும் சோமனூர் காலனி அதே வார்த்தை வந்து காலனி இல்ல அதை சோமனூர் காலனி சொல்றதுக்கும் சோமனூர் சேரின்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. எந்த வித்தியாசம் நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நீங்க தான் அதை வந்து பிரிச்சு பேசுறீங்க. பிரிச்சு பேசுறது இல்ல. சேரி அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்துறாங்க நீங்க தான் சொல்றீங்க. அதனால சொல்லியே வந்து சேரின்ற வார்த்தை சொல்றதுக்கு காலனின்ற வார்த்தை வித்தியாசம். பெருமாள் ராஜபுரம் காலனி அப்படின்னு வைப்பாங்களா? அதே ஊர்ல குருவராஜபுரம் காலனி அப்படின்னு வைப்பாங்களா? நிச்சயமா எதுக்கு தெரிவிப்பாங்க அந்த பேர் பெருமாள் ராஜபுரம் காலனி அப்படின்னு வைப்பாங்களா? ஓகே தேங்க்யூ எல்லாருக்கும் மிக்க